வாங்க நாங்க பேசலாம். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். இரு இரு இரு. ஹாய் சொல்லு. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க 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 சொல்லு. உன் பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன? அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? இரு அங்க பேசுறோம். நான் அம்மா பேச போறேன். சரி சரி. இரு இரு இரு. போனீனா ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். சரி போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி டிவி. நம்ம சேனல்ல ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு ஒரு பெரிய கேப் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த ஷாப்பிங் வீடியோலாம் அடிக்கடி முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஷாப்பிங்லாம் பண்ணுறதே இல்லை. இந்த டைம் தான் இப்போ சம்மர் ஷாப்பிங் ஹால்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மற்ற வெப்சைட்டை பார்க்கும்போது மீஷோவில் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் ஓகே நல்லா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப நாள் ஆசை மீஷோவில் வந்து கொஞ்சம் பூஜை ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால சரி அது கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இதில் ஒரு 15 நாள் கிட்ட நான் ஆர்டர் போட்டதில் ஒன்று அப்படி வந்து இப்போல்லாம் சேர்ந்தும் 10 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோஸ் எடுக்க முடியல, அன்பாக்சிங் மாதிரி பண்ண முடியல. எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஏதோ ரிட்டர்ன் டேமேஜ் இருந்தால் உடனே அனுப்பி ஆகணுங்கிறதால நான் எனக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுவும் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு குட்டியான ஒரு ஷாப்பிங் ஹால் தான். பாப்பாவுக்கு அப்புறம் பூஜாரிக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுதான் இந்த இதில் வரப்போகுது. எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 100 ரூபாயில இருந்தே நம்ம மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா. ஸோ இதுதான் சாய்ராவுக்கு வந்து இந்த மாதிரி 2 குட்டி பொம்மை வாங்கியிருந்தேன். ஏன் இது வாங்கினேன்னா, பாப்பா வந்து ஒரு குட்டி ஒரு பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க சித்தி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க சமையல் போனப்ப. கிட்டத்தட்ட அது ஒரு 6-7 மாசமா அந்த பொம்மை ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஆனால் அது விட்டுறதே இல்லை. எங்கே போல அந்த பொம்மைக்கு சோறு விட்டுறது, தண்ணி கொடுக்கறது, அது பவுடர் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்களா. அதனால அது வில்லேஜ் பேபிஸ் வீடியோஸ் போகும்போது அங்கே ஊரில் நான் வச்சுட்டு வந்துட்டேன். அது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாங்கிறதால இங்கே கடைகளையும் தேடி பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி டால் எதுவும் ரொம்ப குட்டியாக இல்லை, பெருசாக இருந்ததால மீஷோவில் பார்த்து இது அழகாக இருந்தது. பாருங்கள், இது எல்லோ, இது ரெட்டு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு வந்து திடீர்னு ஆர்டர் போட்டு வர வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். இதை பார்த்தவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். யாருடா இது? பாப்பாவா? யார் பாப்பா? யார் பாப்பா? சாய்ராவோட பாப்பாவா? இதை வச்சுக்கோ. ஸோ இந்த 2 பொம்மையுமே வந்து 200 சில்லறை தான் வந்தது. ஆனால் நல்லா இருக்கு பொம்மை. சில இந்த பொம்மைலாம் வந்து அந்த ஸ்பாஞ்செலாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும், வாயில் வச்சு எங்கே உள்ளே போயிடுமோன்ட்டு. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் பாப்பாவுக்கு வாங்குது. அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு ஒரு குட்டி ஸ்கூல் பேக் ஒன்று வாங்கினேன். இதுவும் வந்து அவள் குழந்தைங்களோட விளையாடும் போது பிள்ளைங்க ஸ்கூல் போகிற அந்த பேக்கை பார்த்தாலே அவள் வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்களே. அதனால அதை பார்த்துருந்தேன். சரி பாப்பாவுக்கு ஒரு பேக் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இது ஒரு பேக் வாங்கினேன். இது வந்து 128 ரூபாய் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு அறை இருக்குது, இதில் ஒரு ஜிப் இருக்குது. இது வந்து என்னென்னா இப்போ ஸ்கூல் போக முடியாது, 1.25 வயசு தான் ஆகுதா. அதனால வெளியில இப்போ நம்ம எங்கேயும் அடிக்கணும் வெளியில போறதால பேம்பர்ஸு, வைப்ஸு, அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் இதில் வச்சுட்டு பாப்பாவுக்கு பின்னாடி மாட்டி விட்டுட்டு அவள் தூக்கிட்டு வருவாள். இப்போதே கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதால இது வாங்கியிருக்கேன். சரி வா பேக் மாட்டு, வா வா போகலாம், ஊருக்கு போகலாம், வா 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 பேக் மாட்டு, மாட்டு மாட்டு வா வா. ஓகே, இனிமேல் உன் திங்ஸ்லாம் நீ தான் எடுத்துகிட்டு வரணும், சரியா? ஓகே, பேம்பர்ஸு, வைப்ஸு, உன்னுடைய வாட்டர் கேன் எல்லாம் நீ தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே. வெளியில் போயிட்டு வந்துட்டியா? எடுக்கலாமா? அப்புறம் நம்ம ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். பேகு, சாய்ரா பேகு. இதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு அந்த ஏபிசிடியில் இப்போ நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த ரைம்ஸ் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அவளும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதனால் அந்த கார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஏபிசிடி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். என்னடா இதில் வந்து 32 கார்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு பாக்ஸை வந்து 200 சில்லறை. அதே மாதிரி இது வந்து ஃப்ரூட்ஸு, இதில் 32 கார்ட்ஸ் இருக்குது. இது நான் ஓப்பன் பண்ணலை, ஏன்னா இதுவே வந்து அவன் அங்கேயும் தூக்கி போட்டுறா. இதை கலெக்ட் பண்ணுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குங்கிறத இதை நான் ஓப்பன் பண்ணலை. இது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் எல்லா ஃப்ரூட்ஸ் நேம் இருக்குங்க. இதில் இதே சேம் கார்ட்ஸ் தான். ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு கொஞ்சம் இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ மேடம் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அது
இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா முடி கொஞ்சம் முன்னாடி பாப்பாவுக்கு முடியே இல்லை, நம்ம ஹேர் ஆயில் இப்போ நல்லா தடவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா முடிய நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அதனால இப்போ இந்த கிளிப் வந்து போட்டுறது, தலைக்கு குளிச்சாருன்னா அந்த கிளிப்பை மாட்டி விட்டுறது. ஸோ இதுவும் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இது வந்து ஒரு 3 கலர்ஸ் வாங்கியிருந்தேன், 3-4 வந்திருக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, டார்க் பிங்க்கு. ஸோ இது 4 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஒரு ஜுவல்லரி செட் மாதிரி வாங்கியிருந்தேன். ஒரு பிங்க் கலர் வச்சு, இது ஒரு கிரீன் கலர். இது அவளுக்கு போட்டிருந்தேன், ரொம்ப லூஸாக இருந்ததால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே போட்டால் அழகாக இருந்தது. இது வந்து நான் வெளியில் வாங்கினது, மீஷோவில் வாங்கல, வெளியில் வாங்கினா ஒரு நெக் செட் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நெக்லஸ். அதுக்கப்புறமா இந்த காஜல் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. அவளுக்கு கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினாலும் என்ன பண்ணிடுறோம், நம்ம வைக்க போனாலே எல்லாத்தையும் தூக்கி கடாசி டக்கு டக்குன்னு உடஞ்சிருதுங்களா. அதனால இந்த மாதிரி ஒரு 4 சேர்ந்து கம்மியான ப்ரைஸ் தான், 4 சேர்ந்து 100 ரூபா 120 ரூபாய் இது. அதனால இது இந்த ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிராண்டோடது. அவளுக்கு வந்து ஐப்ரோ வைக்கிறதுக்கு, ஸ்டிக்கர் மாதிரி போட்டு வைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்கிறதால இது 4 வாங்கியிருக்கேன். என்ன இது ஸ்டிக்கரா? அதுக்கப்புறமா இது பட்டர்ஃப்ளை செயின். இது ரொம்ப ஒரு க்யூட்டான அழகான செயின். அது நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 12 கலர்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை செயின், அது குழந்தைங்களுக்கு போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நாமளும் வந்து உட்கழுத்தில் போட்டுக்கலாம். இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்குங்க. இது வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லா கலர்ஸுமே இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீஷோவில் அடுத்தது அந்த கட்டிங் போர்டு வாங்கியிருந்தேன். இது வந்து சில்வரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இப்போ பூஜை பொருள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து ஏற்கனவே நான் பூஜை பொருள் வாங்கி ஒரு 10 நாள் ஆகுதுங்க. பூஜை அறையில இருந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய பூஜை ஷெல்ஃப் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பூஜை கபோர்ட் வந்து இது நான் ரெடிமேடாக வாங்கினது. இது வந்து இந்த இடத்துல வைக்க முடியல, இது வந்து மேற்கு இருக்குது, கிழக்கு பார்த்து மேற்கு நான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஷெல்ஃப் வந்து நான் வீட்டுக்கு வரும்போது இதில் இருந்ததால் இதுக்குள்ளே எல்லா ஃபோட்டோஸ் வைக்க முடியலங்கிறது இந்த ஷெல்ஃபை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, நம்ம விளக்கு ஏற்ற வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து அந்த கறி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சுற்றி. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சுங்களா, அதனால வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், சுற்றி கருப்பாக இருக்கும். என்ன துடைக்க அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் தீபம் ஏற்றும் போதெல்லாம். அதனால வந்து இந்த கோல்டு கலரில் இந்த மேட் மாதிரி இருக்குது பாருங்களேன், இது வந்து நம்ம கிச்சனுக்கு பூஜை அறையில் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டியில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பூஜை ரூமுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதால இந்த கோல்டு கலரில் அந்த ஒரு ஷீட்டு வாங்கி அது பிரேமும் ராஜேஷும் சேர்ந்து ஒட்டியிருக்காங்க. ஃபுல் நல்லா கவர் பண்ணி சூப்பராக ஒட்டியிருக்காங்க. மேலே வந்து இந்த ஸ்லாப்பில் ஒட்டலான்னு சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணது. ஆனால் என்னென்னா சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் டபுளாக வாங்கியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, மேலே வந்து அந்த கடப்பா கல் தானே, அதனால் தொடச்சிக்கலாம் அப்படிங்கிறதால நான் மேலே எதுவும் ஒட்டலை, திரும்ப ஆர்டர் போடல, ஒன்று தான் ஆர்டர் போட்டது. கரெக்டாக இதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா, நான் வார சாய்பாபா கோயிலுக்கு போவேன். சாய்பாபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் அந்த அவங்களுடைய கருவறையே வந்து ஃபுல்லாக கோல்டு கலர் பேக்ரவுண்டு, நடுவில் வந்து சாய்பாபா இருப்பாங்க. அது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. அது ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபீல் வந்தது. இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இது ஒட்டினதுக்கப்புறம். இதுதான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா இந்த இது வாங்கினேங்க. ஸோ என்னென்னா ஒரு டைமும் வந்து நம்ம தீப்பெட்டியால் வந்து ஒரு விளக்குக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிட்டோன்னா நம்ம எல்லா விளக்குலையும் காமிச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியாக டைமிங் நம்ம கொஞ்சம் சேவ் ஆகுங்கிறத இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி தீப கரண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கற்பூரம் வச்சு நம்ம இப்படி காமிக்கலாம் சாமிக்கும். பாருங்க, இது வந்து நல்ல வெயிட்டுங்க. நான் கூட தக்கையாக இருக்கும்னு நினச்சேன், நல்ல செம்ம வெயிட்டு, சூப்பராக இருக்குது. வலம்புரி சங்கு வந்து நான் ஒரு 3-4 வருஷமாக வச்சிட்ருக்கேன். ஆனால் இது வந்து நான் பிளேட் மேலே வந்து அரிசி வச்சு அது மேலே வைப்பேன். அது எனக்கு அந்த தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்குங்களா, செட் ஆகலை. அதனால வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன். இப்போ இதில் வச்சிட்டோன்னா அது அழகாக ஸ்டாண்டில் நின்றுக்குது. அந்த தண்ணி எதுவும் வந்து வெளியில் வராது. நம்ம பிளேட்டில் வைக்கும்போது தண்ணி எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம எடுக்கும்போது தவறுதலாக சிந்திடுது.
ஸோ இதில் வந்து தண்ணி நிரப்பி கொஞ்சம் பச்சை கற்பூரம், பூ, அப்புறம் துளசி இதெல்லாம் போட்டு வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 விளக்கு வாங்கினேன். பெரிய பெரிய குத்து விளக்கு இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம பூஜை அறையில் உள்ளே வைக்க முடியல, வெளியில் தான் கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. அடிக்கடி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதால இந்த மாதிரி ஆத்ம விளக்குலே இப்படி வருதுங்க. இது வந்து ஒரு செட்டாக வாங்கினேன். ஸோ இதில் வந்து நான் திரி போட்டு நெய் விட்டு வச்சுருக்கேன் தீபம் ஏற்றலான்ட்டு. ரொம்ப ஒரு அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இந்த ஷெல்ஃபில் நமக்கு பூஜை கபோர்டுக்குள்ளெல்லாம் வச்சா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதான் இந்த கார்னரில் ஒன்றும், இந்த சைடில் இந்த கார்னரில் ஒன்று வச்சுட்டேன். நடுவில் வந்து சாய்பாபா எல்லா சிலைகளும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ நம்ம துளசி மடங்கிறது ரொம்ப பிடிக்கும், எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும். ஆனால் அது நம்ம எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறதால அது வைக்க முடியலங்கிறதால நான் இந்த மாதிரி ஒரு வெள்ளியில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம பூஜையில் வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பொருளை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே, ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்ன சொன்னாங்க பாரா?